மணி தமிழக அமைச்சர் நேரு மேல வந்து இடி வந்து ஒரு 1020 கோடி ஊழல் குடிநீர் வழங்கல்ல வந்து இருக்குன்னு சொல்லி டிஜிபிக்கு ஒரு இது அனுப்பிச்சாங்க இல்லையா? அது இப்ப கோர்ட்டுக்கு போய் அவர் மேல எஃப்ஐஆர் போட சொன்னாங்க. ஆமா, இது நாள் வரையில எஃப்ஐஆர் போட்டாங்களா இல்ல ஏன் போடல? அதை பத்தி உங்களோட கருத்து என்ன இருக்கு? இது நாள் வரை இன்னைய தேதி வரைக்கும் எஃப்ஐஆர் போடல. மறுபடியும் ஏடிஎம்கேல இருந்து ஒரு யாரு கேஸ் கொடுத்தாரோ இன்பதுரை எம்பி அவர் வந்து திரும்ப ஒரு லெட்டர் கொடுக்குறாரு, கேவியட் மனு போட்டிருக்காரு, இந்த மாதிரி தான் போட்டுட்டு இருக்காரு. தவிர இது வரைக்கும் இன்ன வரைக்கும் தமிழ்நாட்டுல வந்து ஒரு எஃப்ஐஆர் வந்து ஃபைல் பண்ணல. அது என்ன காரணம்? அதுக்கு காரணம் இல்ல, இப்ப தமிழக அரசு அதுக்கு ஒரு பதில் சொல்லணும்ல. அவங்க அதை பத்தி பேசவே மாட்டாங்கல்ல. எப்பயுமே அது அவங்க கட்சியில இருந்து ஒருத்தர் அவங்க கட்சி மேலே எஃப்ஐஆர் போடணும். அது அவங்கள வந்து இப்ப திரு கே நேரு அவர்கள் மேல எஃப்ஐஆர் போட்டா அது தமிழக அரசுக்கு ஒரு மிகப்பெரிய அவமானம் தான். ஏன்னா அவங்களும் அதுல இன்வால்வ்மெண்ட் தான். சோ அதனால வந்து அவங்க வந்து அதுக்கு வந்து ஈடுபாடு இல்லை அவங்களோட. சரி, இதுதான் இப்படி இருக்கே, சரி பரவாயில்ல, தமிழக அரசு அவங்க கட்சிக்காரங்க திரு நேரு வந்து டிஎம்கே கட்சிக்காரு, டிஎம்கே தான் ஆட்சியில இருக்கு அப்படின்னு வச்சுக்கலாம். ஆனா அங்க கூட்டணி சார்ந்து இருக்காங்களே, திரு திருமாவளவனாக இருக்கட்டும், மதிமுகவா இருக்கட்டும், கம்யூனிஸ்ட் இருக்கட்டும், கம்யூனிஸ்ட் கட்சியில இருந்து நிதம் ஒருத்தவங்க வந்து டெய்லி வந்து பிரஸ் மீட் கொடுக்குறாங்க. விஜய் வந்து பிஜேபி திட்டல, விஜய் வந்து பிஜேபி பத்தி பேசவே மாட்டாரு, தாவிகா தலைவர் வந்து டெய்லி இஷ்யூஸை வந்து அட்ரஸ் பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்லி ஒரு பிரஸ் மீட் கொடுக்குறாங்க. ஆனா இவங்க 3 பேரும் இந்த நியூஸ்க்கு இந்த நாள் வரைக்கும் ஒரு பிரஸ் மீட்டோ இல்ல இதை பத்தி வாயை திறந்து கூட பேசவே இல்லை. ஏன்னா அவங்க பேச மாட்டாங்க. பேசினாங்களோ அவங்களோட விஷயங்கள் வெளியில வந்து. இப்ப திமுக வந்து அவங்களை எப்படி ஒட்டிக்கி வச்சிருக்குன்னா, ஒவ்வொரு எலெக்ஷனுக்கும் வந்து சீட்டு பிளஸ் நோட்டு, இது அங்க வந்து ஒரு பெரிய மேஜிக் பண்ணுது இல்லையா? போன எலெக்ஷனுக்கு வாங்கினதே இருக்குல்ல, 6 சீட்டுன்னா அந்த செலவுக்கு, தேர்தல் செலவுக்கு தேவையான பணம், அது போக பிளஸ் அவங்களுக்கு தேவையான எல்லா விஷயமும் நடக்கும். அப்ப இதை அவங்க கேட்கவே மாட்டாங்க. இப்ப இவ்வளோ விஷயம் நீங்க எப்படி திரு விஜய் அவர்களை கேள்வி கேட்பீங்க? அதை மக்கள் தான் இப்ப கேட்கணும். அதை இப்போ இந்த பார்வையே நான் கேட்டேன்னா மக்கள் தான் அதை கேட்கணும். அவங்க இப்ப நீங்க இவ்வளவு பேசுறீங்கல்ல, அப்போ நீங்க கூடவே இருக்கிற நீங்க இந்த ஊழலை பத்தி அண்ணன் திருமாவளவன் கருத்து என்ன? நேரு ஊழல் பண்ணாரா இல்லையா? அந்த ஊழல் பண்ணாரு பண்ணல அது செகண்ட் திங். அது வந்து இன்னும் வந்து கோர்ட் வந்து எஃப்ஐஆர் போடுங்கன்னு தான் சொல்லியிருக்கு. அவர் வந்து அக்யூஸ்ட் அந்த மாதிரி எதுவும் சொல்லல. அட்லீஸ்ட் அதை பத்தி இவங்க வந்து ஒரு பிரஸ் மீட், ஒரு ஒப்பீனியன் இது தவறு, எஃப்ஐஆர் போடலாமே. நீங்க கூட்டணி கட்சியே விட்டுருங்க. தமிழ்நாட்டுல ஒரு முக்கியமான ஒரு கட்சி, நீங்க மக்கள் பிரச்சனைக்காக மக்களுக்காக போராடுற ஒரு கட்சி. அந்த ஆஸ்பெக்ட்ல ஒரு துறை வந்து ஒரு என்கொயரி பண்ணி இவர் மேல குற்றம் நடந்ததுக்கான ஆதாரம் இருக்கு, அவர் மேல எஃப்ஐஆர் போடுங்கன்னு உங்களுக்கு ஒரு நோட்டீஸே கொடுத்திருக்கான். அது கோர்ட் போடாம வச்சிருக்கீங்க, திருப்பி கோர்ட்ல இருந்து டைரக்ஷன் பண்ணிருக்கான். அப்போ இத பத்தின ஒரு கருத்து இருக்குல்ல உங்களுக்கு, இது நடந்திருக்கு நடக்கல இல்ல, நீங்க வந்து முறைப்படி நீங்க வந்து அதை அட்டன் பண்ணி நீங்க ப்ரூவ் பண்ணுங்க, அப்படியாவது ஒரு ஸ்டேட்மெண்ட் வரணும்ல. இது எதை பத்தியுமே பேசாத கம்யூனிஸ்டா இருக்கட்டும், காங்கிரஸா இருக்கட்டும், அந்த வேல்முருகன் கோர்ட்ல இதுல சட்டமன்றத்துல கத்துன்னு கத்துறாரு, ஒத்த சீட்டுக்கு. ஆமா, ஒத்த சீட்டு வேல்முருகன் இருக்காரு, அவரா இருக்கட்டும், திருமாவளவன், இவர்களோட கருத்து இது நாள் வரையில வரல. அப்போ இது வந்து மக்கள்கிட்ட எப்படி எடுபடும் நினைக்கிறீங்க? அதுதான் சொல்றேன். இப்ப கம்யூனிஸ்ட் வந்து நித்தம் பேட்டி, மத்த கட்சி கூட விடுங்க, இவங்க வந்து டெய்லி நாங்க போராட்டம் பண்றோம், அதை பண்றோம், இதை பண்றோம். அப்ப இது மக்கள் பிரச்சனை இல்லையா? ஊழல் செஞ்சா பரவாயில்லையா? அதான் நமக்கு பண்ணிக்கிறாங்கன்னு அர்த்தம். பரவாயில்ல, இது ஊழல் வந்து அப்ப வந்து அவங்க வந்து ஸ்பிளிட் பண்ணிட்டாங்க. இதெல்லாம் பிரச்சனை இல்ல, இதெல்லாம் பிரச்சனை. யார்கிட்ட இருந்தா அது பிரச்சனை இல்லையா, அது பிரச்சனை. இப்ப பொதுவா நான் வாட்ச் பண்ண வரையும் பாத்தீங்கன்னா, திருமாவளவனே நான் சொல்றேன், திருமாவளவனா இருக்கட்டும், கம்யூனிஸ்ட் கூட எப்பயாவது ஒவ்வொரு விஷயத்துக்கு வாய் திறக்கிறாங்க. ஆனா திருமாவளவன் என்ன பண்றாருன்னா, அவங்க திமுகவுக்கு தேவையான விஷயங்களை மட்டும் வெளியில எடுத்துட்டு வந்து அட்ரஸ் பண்றாரு. இப்போ ஒரு தாவேகா ஒரு விஷயம் பண்ணா, தாவேகா அட்டாக் பண்ணோம்னா அதுக்கு வந்து அட்ரஸ் பண்றாரு. பிஜேபின்னு ஒரு பூச்சாட்டியை வச்சுக்கிட்டே எல்லா எலெக்ஷனையும் இவங்க சந்திக்கலாம். பிஜேபி வந்துருங்கிறது மட்டுமே தான் தமிழ்நாட்டுக்கு நலன் சார்ந்த ஒரு விஷயமா, வேற எதுவுமே இல்லையா? பிஜேபி வந்துட கூடாதுங்கிறதுனால இங்க பல்லாயிரம் கோடிகள் லட்சம் கோடிகள் கொள்ளை போலாம். அப்ப இதுதான் திருமாவளவன் அவர்களோட ஸ்டாண்டா இல்ல அவர்தான் அதுதான் கோட்பாடா? பிஜேபி ஒண்ணு வந்துரும்னு சொல்லியே இந்த கவர்மெண்ட்டுகள் ஃபார்ம் பண்ணி இன்னைக்கு 2 லட்சம் கோடி, 5 லட்சம் கோடி, 10 லட்சம் கோடி, 11 லட்சம் கோடின்னு கடனா போறோம். இலவசத்தை வாரி இறக்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சு இப்ப அடுத்தெல்லாம் எப்படி வரப்போறதுன்னா, இலவசத்துக்கு போட்டி நடக்க போகுது திமுகவுக்கும் அண்ணா திமுகவுக்கும். கண்டிப்பா. இப்ப 3 சிலிண்டரு அடுத்து என்ன பண்ண போறேன்? 6 தரேன். ஆமா, இல்ல அடுத்து என்ன நான் யோசிக்கிறது, எப்படி யோசிக்கிறேன்னா, ஊருக்கு ஒரு பஸ் தரேன்னு ஒருத்தர் சொல்ல போறாங்க. எல்லாம் பஸ் தனியா உங்க ஊருக்குன்னு ஒரு பஸ், அந்த உங்க ஊருக்கு மட்டும்தான் வந்து போவோம்.
அந்த மாதிரி ஒரு அறிக்கை வரப்போகுது. அடுத்த ஆளு ட்ரெயின்ல போற எல்லாருக்கும் இலவசம் சொல்ல போறேன். இப்ப என்னென்னலாம் கூத்து நடக்க போகுதுன்னு தெரியல, போட்டி போடுறாங்க. இப்ப இதெல்லாம் எப்படி இந்த சமூக சீர்திருத்தவாதிகள் புரட்சி பண்றேன்னு வந்த தலைவர்கள் எப்படி அக்செப்ட் பண்ணிட்டு இருக்காங்கன்னு எனக்கு புரியவே மாட்டேங்குது. இது கட்சி சார்ந்த ஒருத்தவங்க எப்படின்னா பத்திரிகையாளர்கள்ங்கிற போர்வையில இருக்காங்க பாருங்க, அது அவங்க பண்ற அநியாயம் வந்து அதை விட இதை பத்தி ஒரு வார்த்தை திறக்க மாட்டாங்க, ஒரு சேனல்ல இதை பத்தி பேச மாட்டாங்க. ஆனா எப்ப பாரு தாவேக்கா 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 தாவேக்கான்னு தான். நீங்க இந்த மூத்த பத்திரிகைன்னு ஒரு 3-4 பேர் இருக்காங்க, ரொம்ப மூத்த பத்திரிகையாளர்கள். அவங்க என்ன இருக்காங்கன்றதே ரொம்ப ஆச்சரியமான விஷயம். இப்ப ஆவுன்னா பாத்தீங்கன்னா ஒரு விஷயம் வருதுன்னா கவர்மெண்ட்ல இருந்து உடனே அடுத்த செகண்ட், இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் விஜய் அன்னைக்கு வேலூர்ல பேசுறாரு, பேசி முடித்த அடுத்த ஒரு 5 நிமிஷத்துக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா மூத்த பத்திரிகையாளர்னு ஒரு ஆள் பேட்டி கொடுக்குறாரு, இதை டீகோட் பண்றாரு. அது எப்படி முடியும்? வரவே முடியாது, இது தப்பு அது தப்பு இது தப்பு அப்படின்னு பேச ஆரம்பிச்சிடுறாங்க. அப்போ அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் போயிடுது. அதே மாதிரி இந்த மூத்த பத்திரிகையாளர்லாம் ரொம்ப டிப்ளமேட்டிக்கா பேசுவாங்க. நீங்க வேணா பாருங்களேன், அதாவது திமுகவுக்கு சாதகமா என்ன இருக்கோ அதை மட்டும் அழகா அப்படியே நரேட்டிவ் செட் பண்ணுவாங்க. மத்த எதையுமே அவங்க தொடவே மாட்டாங்க. இந்த ஊழல் வழக்கு இது மட்டும் இல்ல, இன்னும் நிறைய இருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 9 அமைச்சர்கள் மேல நிலுவையில சொல்றாங்க வழக்குகள். இந்த வழக்குகள் எல்லாம் பத்தி, இந்த அரசாங்கத்தோட வரி பணம் மக்கள் பணம் வந்து கொள்ளையடிக்கப்பட்டதை பத்தியோ, இவ்வளவு தேவையில்லாத கவர்ச்சியான விளம்பரங்கள் கொடுக்கறது, இந்த இலவசம் பண்றதை பத்தி இந்த மூத்த பத்திரிகையாளர்களுக்கு கவலையே கிடையாது. அவங்க எல்லாம் அதை ரொம்ப டிப்ளமேட்டிக்கா ஹேண்டில் பண்ணுவாங்க. நமக்கு ஆச்சரியமா இருக்கும், எப்படி பேசுறாங்க பாருங்க அப்படின்ட்டு. அப்படி வந்து ஆயிடுச்சு. இது எல்லாத்துக்கும் ஒரே சொல்யூஷன், அதான் இதுல பாக்குற அதை கேட்கிற மக்கள் தான் டிசைட் பண்ணணும். ஓகே, இவங்க எல்லாம் யாரு, இவங்க எப்படி எல்லாம் அடையாளப்படுத்தப்பட்டிருக்காங்க, எங்க இருந்து இவங்க இயக்கப்படுறாங்க, இதுன்றத வந்து இந்த அரசியல் கூட்டணி கட்சி தலைவர்களா இருக்கட்டும், மூத்த பத்திரிகையா இருக்கட்டும், இந்த குரூப் எல்லாத்தையும் நீங்க டிபேட்ல பாருங்களேன். அண்டா சொம்பு இது என்னென்னமோ வந்து அவங்க பேசுறதெல்லாம் பார்க்க வியப்பா இருக்கு. எப்படி இந்த ஸ்கிரிப்ட ரெடி பண்ணிட்டு வர்றாங்க, எதை பத்தி கவலைப்படாம பேசுறாங்க. அதுதான் அவங்களுக்கு வந்து தேவை. அது ஒரு அஜெண்டா மாதிரி ஆயிடுச்சு. உங்களுக்கு வந்து இப்ப என்ன அஜெண்டானா இத பத்தி மட்டும் பேசுங்க. இன்ஸ்ட்ரக்ஷன் அங்க இருந்து டாக் பேக் டாக் பேக்ல இருந்து வந்துகிட்டே நீங்க போய் பேசிட்டே இருங்க, அவ்வளவுதான். இத பத்தி மட்டும் தான் பேசணும், வேற எதை பத்தியும் பேசக்கூடாது அப்படிங்கிற ஒரு அஜெண்டா இருக்கு. இன்னொரு விஷயம் பார்த்தோம்னா, இப்ப இருக்கிற கட்சியிலேயே அதிகமா வந்து இந்த டிபேட்ல கலந்துகிற ஆட்கள், பேச்சாளர்கள் நிறைந்த கட்சி திமுக. நிறைய பேசக்கூடிய ஆட்கள் அங்க இருக்கான். இப்ப அவங்க ஆனா அவங்க கட்சி சார்ந்தால் யாருமே டிபேட்டுகளுக்கு வர்றது இல்ல, சேனல்ஸ்ல உட்கார்றது இல்ல. உட்கார்றது எல்லாம் அந்த மூத்த பத்திரிகைன்னு ஒரு போர்வையில அவங்க உட்கார்ந்து திமுக ஆட்கள் மாதிரியே பேசிட்டு இருக்காங்க. அப்ப இது இவங்களுக்கு எல்லாம் ஒரு அஜெண்டா கொடுக்கப்பட்டு ஒரு விலையை நிர்ணயிக்கப்பட்டு அவங்களுக்கான விஷயங்கள் டாக் பேக்ல வந்துகிட்டே இருக்கு. இதை பேசுங்க இதை பேசுங்க இதை பேசுங்க. இல்ல விஜய் வரி ஏய்ப்பு பண்ணாருன்னு கிட்டத்தட்ட ஒரு வாரம் அந்த டிபேட். எவ்வளவு பெரிய அபத்தமான வேலை இல்ல. இல்ல இல்ல வரி ஏய்ப்புங்க. இன்னொரு ஆள் பேசுறான் பாக்குறேன் நானு, அண்டா சொம்புன்னு ஏதோ ஒரு பேர் வச்சிருக்காங்க. இருந்தாலும் அதாவது ஊழலை பத்தி விஜய் பேசுறாரு, அவர் ஊழல் பண்ணலையா, என்னடா ஊழல், நமக்கே ஆச்சரியமா இருக்கு. என்ன ஊழல் பண்ணிருக்காரு அப்படின்னு பார்த்தா டிக்கெட்டை பிளாக்ல விக்கிறாருல. இல்ல அவரு போய் தியேட்டர்ல பிளாக்ல வித்தாரு. எவ்வளவு அறிவு பாருங்க. எனக்கு தெரிஞ்சு மறு வச்சுட்டு போய் பிளாக்ல வைக்கிறாரு. எனக்கு புரியல, அவன் எதை கொண்டாந்து ஊழல் கொண்டாந்து சேர்க்கிறான் பாருங்க. அப்போ மக்களை வந்து எவ்வளவு முட்டாளா இப்படி சொன்னா மக்கள் ஏத்துவாங்களா? அவன் காரி துப்பிடுவானுங்க. இதெல்லாம் ஒரு மேட்டரா? ஊழல் 1020 கோடி ஊழல் பண்ண ஆளுக்கு எஃப்ஐஆர் போடல நீ. அதை கேள்வி கேட்டா அவன் சொல்ற பதில விஜய் மட்டும் ஓகேமா, அவர் ஊழல்ல வந்து டிக்கெட்டை பிளாக்ல வைக்கிறாருல அது ஊழல் இல்லையா அப்படின்னு ஒரு பதில் வருதுன்னா, அப்ப இவங்க மக்களை எங்க ஃப்ரேம் பண்ணி வச்சிருக்காங்கன்னா ரொம்ப ஏமாத்திரமா இருக்கு. அதாவது சேனல் உங்களோடது, உட்காந்து பேசுறாள் உங்களோடது, என்னன்னாலும் பேசிக்கலாம், நமக்கு என்ன தேவையோ அதை மட்டும் பேசிக்கலாங்கிற மாதிரி இருக்கு. இப்ப இந்த நெரேட்டிவ் எல்லாம் ஒண்ணு செட் பண்றாங்கல்ல, ஒரு ப்ரொஜெக்ஷன் செட் பண்றாங்க இல்லையா, ஆட்களை வச்சு மூத்த பத்திரிகை முத்தின பத்திரிகை அது இதுன்னு போட்டு என்னமோ பண்றாங்கல்ல. இதெல்லாம் வந்து இந்த எலெக்ஷன்ல வந்து ஏதாவது அவங்களுக்கு சாதகமா அமையுமா இல்ல பாதகமா அமையுமா? கண்டிப்பா பாதகமா தான் சார். இப்ப மக்கள் சோசியல் மீடியால இருக்காங்க சார். டெய்லி நீங்க என்னென்ன அப்டேட் வருது, உங்களோட பழைய ஹிஸ்டரியில இருந்து எல்லாத்தையும் எடுத்துடுறாங்க. அப்படிங்கும்போது நீங்க என்ன ஒரு வாரத்துக்கு முன்னாடி நீங்க என்ன பேசுனீங்கிறது தெரியும், இப்ப நீங்க என்ன பேசிக்கிட்டு இருக்கீங்கன்னு தெரியும். சோ அப்படிங்கும்போது இதெல்லாம் கண்டிப்பா உங்களுக்கு பாதகமா தான் முடியும். அப்ப இவங்க பண்றது எல்லாமே வந்து ஒரு புதுசா வர்றவங்க வந்து நரேட்டிவ் செட் பண்றாங்க, நம்மளை தவிர யாரும் வரக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. ஒண்ணு அவங்க மேல பயம் இல்லைன்னா, மூணாவதா வரக்கூடிய கட்சி மேல ஒரு பயம் இல்லைன்னா நீங்க உங்க வேலையை பார்க்கணும் தானே. அந்த கட்சியை பத்தி தான் நீங்க டெய்லி விஜய் பேசல விஜய் பேசல விஜய் பேசல இதையே தான் டெய்லி நீங்க பேசுறீங்க. கிட்டத்தட்ட அவர் இப்ப கட்சி ஆரம்பிச்சு ஒரு 2.5 வருஷம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இந்த 2.5 வருஷமும் விஜய் பத்தின டிபேட் இல்லாத ஒரு நாளும் கிடையாது. அப்ப நீங்க எங்க கொண்டு போறீங்க?
சோ அவர் அப்ப வந்து அது ஏதோ அதாவது அவரு எங்களுக்கு எதிரானவர் இல்ல, எங்களுக்கு சரியா சமமானவர் இல்லைன்னு சொல்லி வெளியில சொல்லிக்கிட்டு, ஆனா அவர் எங்களை விட பலமான ஆள் அப்படிங்கறத நீங்களே அவங்களே ப்ரூஃப் அப்படிதான் அது அஜெண்டாவே அப்படிதான். அதாவது ரொம்ப அறிவாளிங்க எப்படி யோசிப்பாங்கன்னா இந்த மாதிரிதான் யோசிப்பாங்க. நம்ம இந்த நிறைய ஆட்களை செட் பண்ணி இதை பேசிட்டே இருந்தோம்னா அவங்க சரியா போயிடுவாங்க, அப்படியே கம்மியாயிடுவாங்கன்னு நினைச்சிட்டு இவங்களே பேசி ஒரு பெரிய இடத்துல கொண்டு போய் அவங்களை உட்கார வச்சுட்டாங்க. அது டிஎம்கே பேசுறது ஓகே சார், அவங்க ஆட்சியில இருக்காங்க பேசுனாங்க சார். ஏடிஎம்கே பேசுறது ஓகே, அவங்க ஆட்சிக்கு வரணும்னு நினைச்சாங்க பேசுறாங்க. சும்மா கூட ஒட்டுணியா இருக்கிறீங்க நீங்க, 2 சீட்டுக்கும் 3 சீட்டுக்கும் ஒட்டுணியா இருக்கீங்க. நீங்க வந்து ஏன் இதெல்லாம் பேசுறீங்கன்னா நம்மளோட கேள்வி. நீங்க இதெல்லாம் பேசுறதுக்கு தகுதியே கிடையாது. மற்ற கட்சிகள் யாரும் இதை பத்தி பேசுறதுக்கு, விஜயை பத்தி பேசுறதுக்கோ யாரை பத்தி பேசுறதுக்கும் தகுதியே கிடையாது என்ன பொறுத்தவரை. ஏன்னா இந்த மாதிரி சோசியல் இஷ்யூஸ் அட்ரஸ் பண்ணாம எப்ப பாரு பிஜேபி 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 அப்படிங்கிற அந்த ஒரு அஜெண்டாவை மட்டும் எடுத்து தமிழ்நாட்டுல வந்து இவ்வளவு நாள் வந்து அதை பிரச்சாரமாகவும் அதை வந்து ஒரு யுக்தியாகவும் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க வந்து விஜயை பத்தி பேசுறதுக்கு ஒரு தகுதியற்றவர்கள் தான் என்ன பண்ண. நிச்சயமா நிச்சயமா. இப்போ இந்த மாதிரி பிஜேபி வச்சு அவங்க பூச்சாண்டியா பயன்படுத்துறாங்கன்னு இப்படி பேசுறதை வச்சு கூட இவங்க எல்லாரும் பிஜேபி உள்ள வர்றதுக்கு ட்ரை பண்றாங்கன்னு அப்படியே ஒரு உருட்டுவானுங்க. அது அல்ல. அதாவது இப்படி வந்து ஒரு பிம்பத்தை கிரியேட் பண்ணி உங்களை, அதாவது மக்களை கூட விட்டுறலாம், உங்க கட்சி தொண்டர்களை, உங்க கட்சி தலைவர்கள் உங்களையே ஏமாத்துறாங்க. மத்த பேரை விட்டுறலாம், மத்த பேர் தெளிவா இருக்காங்க, மத்த பொதுமக்கள். உங்க கட்சி தலைவர்கள் உங்களை இந்த மாதிரி ஒரு பிஜேபி இந்த மாதிரியான ஒரு விஷயத்தை கேடயத்தை வச்சுக்கிட்டு உங்களை எல்லாரும் ஏமாத்துறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தான் நீங்க சொல்லலாம். அதான் கரெக்ட். கண்டிப்பா அது அவங்க உணர்ந்துக்குவாங்கன்னு நினைக்கிறேன். ஆல்ரெடி எல்லாம் உணர்ந்திருப்பாங்க. உணர்ந்ததுனாலதான் சிட்டிங் நிறைய நடந்துட்டு இருக்கு. இல்ல அவங்களோட டாக் என்னன்னா, விஜய் வந்து டெய்லி இஷ்யூஸ் வந்து அட்ரஸ் பண்ண மாட்டாரு. எப்ப பாரு டிஎம்கே வந்து ஸ்டாலின் முதல்வர்ல வந்து எதிர்க்கிறதும் அவரை பத்தி அப்படிதான் அவங்க சொல்றாங்க. இவரை எதிர்க்கிறதாவே வந்து அவர் வந்து நரேட்டிவ் செட் பண்றாரு. அந்த நரேட்டிவ் தானே நீங்க செட் பண்றீங்க. அவர் வந்து ஸ்டாலினை எதிர்ப்பு பண்றாரு, நீங்க வந்து பிஜேபி இது பண்றீங்க. அவ்வளவுதான், ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசம் அவ்வளவுதான். அதுதான் இப்போ விஜய் அவர்கள் வந்து ஸ்டாலினை எதிர்த்து கேள்வி கேட்கிறாரு, பதில் ஸ்டாலின் சொல்லட்டும். உதயநிதி எதிர்த்து கேள்வி சொல்லட்டும், உதயநிதி சொல்லட்டும். டிஎம்கே கட்சியில ஆளே இல்லையா? நீங்க முட்டு கொடுக்குற உங்களை அவர் எதிர்த்து பேசும்போது நீங்க பதில் கொடுங்க. ஸ்டாலினை எதிர்த்து கேள்வி கேட்டா நீங்க ஏன் பதில் சொல்றீங்க? பிரச்சனை. அப்ப நீங்க யாரு அங்க? அது ஒரு கேள்விக்குள்ளாகுது இல்லையா? அப்ப உங்க கட்சி தலைவர்கள் அங்க யாரா இருக்காங்கன்னு நீங்க தான் முடிவு பண்ணி. நீங்க போய் உங்க தொண்டர்கிட்ட வந்து என்ன பேசுவீங்க? அந்த கட்சி வந்து இன்னொரு கட்சியில உள்ள முதல்வராக்குறதுக்கு நீங்க இங்க உழைச்சிக்கிட்டு இருக்கீங்க. அப்ப அதுக்காக தான் நாங்க பதில் சொல்லிட்டு இருக்கோம். இப்படிதான் உங்க தொண்டர்ல பேசுவீங்களா, இல்ல வேற ஏதாவது உங்களால என்ன பேச முடியும்? இப்ப நிச்சயமா இப்ப இந்த 2026 எலெக்ஷன் வந்து திமுக ஜெயிக்குது தோக்குது, அது என்ன மாதிரியான நிலைப்பாட்டுல போனாலும் கூட இந்த மாதிரி அன்வான்டா மக்கள் பிரச்சனைகளுக்காக போராடுறேன்னு சொல்லிக்கிட்டு இந்த மாதிரி எல்லாத்தையும் சகிச்சுக்கிட்டு இல்ல அவங்களுக்கு சாதகமா முட்டு கொடுத்துக்கிட்டு இருக்கிற அந்த கூட்டணி கட்சிகள், ஓவராலா சொல்றேன் நான், அது திமுக கிட்ட இருக்கிறவங்க மட்டும் இல்ல, எதிரா மக்கள் பிரச்சனைகளுக்கு போராடாம அதை மறைச்சுக்கிட்டு செயல்படுற அந்த கூட்டணி கட்சி தலைவர்கள் நிச்சயமா அந்த எலெக்ஷன்ல வந்து அவங்களுக்கு ஒரு சரியான பாடத்தை வந்து அந்த கட்சி தொண்டர்கள் கொடுக்கணும் அப்படிங்கறத நான் இந்த இதுல வந்து நான் கேட்டேன். கண்டிப்பா இந்த எலெக்ஷன்ல வந்து அவங்க தொண்டர்கள் வந்து இதெல்லாம் ரியலைஸ் பண்ணுவாங்க. என்னடா நம்ம கட்சியோட தலைமை வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்டாண்ட்ல இருக்காங்க அப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தரும் நியூஸ் பாக்குற ஒவ்வொருத்தரும் இல்ல தமிழ்நாடு அரசியல டெய்லி பாத்துட்டு இருக்கிற ஒவ்வொருத்தரும் இதெல்லாம் அனலைஸ் பண்ணிருப்பாங்க. என்ன கண்டிப்பா அவங்க வந்து சைலண்டா அதுக்கு என்ன பதில் கொடுக்கணுமோ அதை கொடுப்பாங்க. பார்க்கலாம் 2026 இதுக்கு ஒரு ரிசல்ட் கொடுக்குமான்னு பார்ப்போம்.